இந்த உலகத்துல பல கோடி உயிரினங்கள் வாழுது. ஆனா பாருங்க, அதுல சிலத மட்டும் தான் நம்மளால ரொம்ப ஈஸியாவும் கண்ணாலயும் பார்க்க முடியுது. ஆனா இன்னும் பல உயிரினங்கள் நம்ம பக்கத்திலேயே இருந்தாலும் கூட நம்மளால ஈஸியா அதுங்கள பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. அப்படி இந்த உலகத்துல இருக்க கண்ணுக்கு தெரியாத 6 அரிய உயிரினங்கள பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1, ஆர்க்டிக் ஃபாக்ஸ். தந்திரத்துக்கு பேர் போன உயிரினம் அப்படின்னா நரி தாங்க. அந்த நரியோட இனத்திலேயே ரொம்ப அழகான இனம் தான் இந்த ஆர்க்டிக் ஃபாக்ஸ். பார்க்க வெள்ளை வெளிர்னு பனி பிரதேசத்துல சுற்றி திரியிற இந்த நரியை தனியா கண்டுபிடிச்சு பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பனியோட பனியா ஒரே மாதிரி வெள்ளையா தெரியுமா? இதோட அடர்த்தியான ரோமங்கள்னால -70°C வரைக்கும் குளிர் தாங்கக்கூடிய திறன் கொண்டது. பொதுவா இந்த வகை நரிகளை நார்த் யூரோப், நார்த் ஏஷியா அண்ட் நார்த் அமெரிக்கால மட்டும்தான் பார்க்க முடியுமா அதிக அளவுல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்துல ப்ரவுன் கலர்ல இதுங்களுடைய ரோமங்கள் சேஞ்ச் ஆகிருமா. அப்பவும் இதை நீங்க தனியா பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, பாறைகளோட பாறையா அதுக்கு நடுவுல ஈஸியா மறைஞ்சுக்குமா இந்த நரிகள். இதுக்கு உணவு சரியா கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல பனிக்கரடியோட கால் தடத்தை பின்தொடர்ந்து போய் அது வேட்டையாடி மிச்சத்தை வச்சிருக்கும் இல்லையா, அதை உணவா இது தின்னு வாழுமா. அண்ட் இந்த ஆர்க்டிக் ஃபாக்ஸை கண்டிப்பாக உங்களால் எந்த இடத்துலையும், அதுவும் குறிப்பாக பனி பிரதேசத்தில் உங்களால் பார்க்கவே முடியாது. நம்பர் 2, லீஃப் இன்செக்ட்ஸ். உலகின் மிக விசித்திரமான பூச்சிங்க இது. இதை தனியாக கண்டுபிடிச்சு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஏன் அப்படின்னா, இதனுடைய உடம்பு பார்க்கறதுக்கு அப்படியே இலை மாதிரியே இருக்குமா. இதோட வாழ்நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா, இதுங்க ஒரே இடத்துல நிற்கிறது தான் அதிகமாக விரும்புமா. அதாவது கிட்டத்தட்ட 80% அசையாமல் ஒரே இடத்துல இலை மாதிரியே நிற்குமா இதுங்களுடைய வாழ்நாளில். இந்த பூச்சிகள் கேமிஃப்ளஜ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது. அதாவது தமிழ்ல உருமறைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி உருவத்தை மறைச்சுக்கிறதுனால மற்ற வகை பூச்சிகளோ பறவைகளோ இதை தாக்காதுங்க. அதே மாதிரி இது நடக்கும்போது இலைகள் எப்படி காத்தடிச்சா அசைஞ்சு போகும், அதே மாதிரி லைட்டா அசைஞ்சு அசைஞ்சு ஆடிதான் இது நடந்து போகுமா. இந்த பூச்சி வெறும் இலைகளை மட்டும்தான் சாப்பிட்டு உயிர் வாழுதுங்க. அண்ட் இதுக்கு எந்த விதமான விஷத்தன்மையும் கிடையாது. இந்த வகை பூச்சியை முதலா 1906 ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 3, லெப்டோசிஃபெலஸ். கடல்வாழ் மீன்கள் விதவிதமா ரகரகமா ஏராளமானதுங்க இருக்குங்க. அதுங்களுக்கு பல போட்டிகளும் உயிர் வாழவே சிரமப்படுற கஷ்டங்களும் நிறையவே இருக்கு. ஒரு கடல் மீன் வளர்றதுக்குள்ள இன்னொரு இனத்தில் இருக்க பெரிய மீன் அதை சாப்பிட்டுடும். அப்படி சாப்பிடாம தப்பிச்சு பல வேட்டைகள்ல இருந்து உயிர் பிழைக்கிற மீன்கள் மட்டும்தான் வளர்ந்து வாழவே முடியும். ஆனா இப்போ நம்ம பார்க்கிற இந்த லெப்டோசிஃபெலஸ் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான ஈல்ஃபிஷ் இனம். தனக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய உடம்பை ஒரு டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி மாதிரி உரிமாத்திக்குமா. இதை தாக்க வர இன்னொரு வகை மீன் கிட்ட இருந்து இது ரொம்பவே ஈஸியா தப்பிச்சிடுமா. இது பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமா வளரக்கூடியது. இந்த மீனுக்கு உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் கூட ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட். அதனால பாத்தீங்கன்னா இதனுடைய நடு எலும்பும் வெறும் கண்களும் மட்டும்தான் விசிபிளா தெரியும். இப்படி ஒரு கண்ணாடி உடம்போடு இருக்கக்கூடிய மீனை நம்ம எங்க போய் தேடி கண்டுபிடிச்சு பாக்குறது, நீங்களே சொல்லுங்களேன். நம்பர் 4, சவுத்தர்ன் ஃபிளாட் டெயில் ஜெக்கோ. பள்ளி குடும்பத்தை சேர்ந்த இதை மடகாஸ்கர்ல மட்டும்தான் அதிக அளவில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 1913 இந்த வகை பள்ளியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு இதனுடைய இனம் ரொம்ப குறைவா இருக்காங்க. 15 இருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய இந்த ரெப்டைல் தன்னுடைய உடம்ப மரைக்கிளைகளோட கலருக்கு ஏத்த மாதிரி நிறம் மாத்திக்குமா. இதனால இது அவ்வளவு ஈஸியாலாம் நம்ம கண்ணுக்கு தென்படாது அப்படின்னு சொல்றாங்க. இதோட உடம்பை நீங்க தொட்டா கூட ஏதோ மரக்கிளையை தொடுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் கொடுக்குமா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கான காரணம் இதனுடைய உடம்பு அந்த அளவுக்கு ரஃப்பா இருக்குமா. இது தன்னோட உணவு தேடி வேற எங்கேயுமே போகாதாங்க. பகல் முழுக்க ஒரே இடத்துல தான் நிக்குமா. இரவுல மட்டுமே நகரக்கூடிய இந்த பள்ளி மரத்துல மட்டுமே வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 5, டெக்கரேட்டர் கிராப். இந்த நண்டை பார்க்கும்போதே தன்னை இது எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தன்னோட ஓடுக்கு மேல வெல்க்ரோ மாதிரி இருக்கிற லேயர்னால பல கலர்ஃபுல்லான கடல் பாசிகளை அட்டாச் பண்ணியிருக்குமா. யூஸ்வலா இந்த நண்டை கோரல் ரீஃப்ஸ்க்கு நடுவில் பார்க்கலாம். ஆனா அது கோரல் ரீஃபா இல்லை இந்த நண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால பிரிச்சு பார்த்து கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. இந்த நண்டு உலகம் முழுக்க இருந்தாலும் கூட குறிப்பா இந்தோனேஷியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், மால்தீவ்ஸ் அண்ட் மலேசியா கடல்களில் தான் அதிக அளவில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகளின்படி பல கடல் உயிரினங்களுக்கு இந்த நண்டு ரொம்பவே சுவையான மற்றும் பிடித்தமான உணவா. தன்னை வேட்டையாட தேடிக்கிட்டு இருக்க உயிரினங்க கிட்ட இருந்து இது மாட்டாம தப்பிக்கிறதுக்காகவே இந்த நண்டு தனக்கு மேல முழுக்க இப்படி அலங்காரம் பண்ணி வச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 6, பேரன் கேட்டர்பில்லர். இந்த வகை கேட்டர்பில்லர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பகுதிகளில் தான் அதிக அளவு தென்படுங்களாம். இதோட உடம்புக்குள்ள ஒரே ஒரு தண்டு மட்டும்தான் வெளியே தெரியுமா. மிச்சபடி இது ஒரு இலை மேலே இருக்கும்போது நிறத்தை முழுக்க மாற்றிக்கக்கூடிய அந்த தன்மை கொண்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே யாருக்குமே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இலை போலவே காட்சியளிக்குமா. ஜென்ரலாக இது மாமரத்தில் தான் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
குட்டியில இது கம்பளி பூச்சியா இருந்தாலும் கூட இது வளர்ந்து பெருசாகும் போது ஒரு அழகான பட்டாம்பூச்சியா உருமாறிடுங்க. அண்ட் பாருங்க எவ்வளோ விசித்திரமா இருக்குது இயற்கை அப்படின்னு. இந்த பட்டாம்பூச்சிக்கு பேரு கூட இருக்கு, பேரன் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இந்த உயிரினம் நம்ம கண்களுக்கு அவ்வளவு ஈஸியாலாம் தென்படாது. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத 6 அரிய உயிரினங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்த 6 அரிய உயிரினங்களில் எதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.